ஸ்கூல்ல படிக்கும்போது ஐயோ எப்படியாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு வராதா, இந்த ஸ்கூல் எப்போதான் மூடுவாங்கன்னே காத்துக்கிட்டு இருப்போம். சரி, ஆசைப்பட்ட மாதிரியே குவார்டர்லி லீவோ ஹாஃபலி லீவோ வந்துடும். ஆனால் லீவு வந்து 3வது நாளே வீட்டில் ஒரே போர் அடிக்குதே, பேசாமல் ஸ்கூலே திறந்துருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸையாவது பார்த்துருக்கலாம்னு தோணும். கரெக்டா? சரி, ஸ்கூல் தான் அப்படி விசித்திரமா இருந்ததுன்னா இப்போ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே கதை தான். திங்கக்கிழமை காலையில ஆபீஸ் உள்ள நுழையும் போதே அடுத்த சனிக்கிழமை எப்ப வரும், எப்படா லீவு விடுவாங்கன்னு கேலண்டரையே விரிச்சு விரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா கொடுமை என்னன்னா, ஆசையா காத்துக்கிட்டு இருந்த லீவு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் நிம்மதியா தூங்க முடியல. எங்கடா மேனேஜர் ஃபோன் பண்ணி வேலை இருக்குன்னு கூப்பிடுவாரோங்கிற பயத்திலேயே பாதி லீவு நாள் ஓடிடுது. லீவு நாளிலும் ஆபீஸ் ஃபோன் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு கிடக்கும். மொத்தத்துல ஸ்கூல் லீவா இருந்தாலும் சரி, ஆபீஸ் லீவா இருந்தாலும் சரி, நமக்கு நிம்மதின்றது லீவுக்கு முன்னாடி நாள் நைட்டு மட்டும்தான். உங்களுக்கும் இப்படிதான் தோணுதா? கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருடா சொல்லும் நீ?